என்பது வேற, எழுத்து என்பது வேற. மனிதன் எழுத கற்றுக்கொண்டான். சத்தியபுதோ அதிகமான் நெடுமான் அஞ்சி ஈத்த பழி அப்படின்னு இருக்கு. ஒரு 64 வகையான எழுத்துகள் இருக்கு. இதில் எதை நீங்கள் சொல்லிக் கொடுக்க போறீங்க? இலக்கியங்கள் எழுதப்பட்ட பிறகுதான் இலக்கணம் என்பது உருவாகும். விரவு பெயர் அப்படின்னு ஒன்று உண்டு. கொற்றன்னு பார்த்தீங்கன்னா தமிழில் ஏராளமான கொற்றம். கொற்றன்னு எழுத முடியாது, கோற்றன்னு தான் எழுதணும். தொல்காப்பிய இலக்கணத்தில் செப்பும் வினாவும் வழால் ஓம்பல் அப்படின்னு ஒரு வரையறை பண்ணுறார். இது ஐயாவை மறுக்கிறதுன்னு பொருள் அல்ல, ஆராய்ச்சியை விரிவுபடுத்துவது என்பது. செந்தமிழ் சொல் பிறப்பியல் பேரகர முதலி தாண்டி குதிச்சா கடல் அப்படின்னு சொல்கிறது கடலோடு தொடர்புடையவர்கள். பெரிப்ளூஸ் ஆஃப் எரித்திரியன் சி, நீரின் வந்த நிமிர்வரி புறவியும் காலின் வந்த கருங்கரி மூடையும் அளந்தறியா பலபண்டம் புலி பொறித்து புறம்போக்கி. தென்மேற்கு பருவக்காற்றுக்கு ஹிப்பலாஸ்னு ஒரு பேர் உண்டு. வணக்கம். இன்று பலராலும் பேசப்பட்டு வரும் எகிப்து பிரமிடுகளில் எழுதப்பட்ட சிகை கொற்றன் என்ற தமிழ் வார்த்தைக்கான விளக்கத்தை எளிய மக்களுக்கு புரியும் வகையில் எடுத்துரைக்க நம்மோடு இந்நிகழ்வில் பங்கேற்க உள்ளார் தமிழாசிரியர் ஆத்தா பன்னீர்செல்வம் ஐயா அவர்கள். வணக்கம். வணக்கம்மா. ஐயா, தங்களை பற்றிய அறிமுகம். என்னை பற்றிய அறிமுகம் அப்படின்னா, நான் ஒரு ஆசிரியர். என்னுடைய பட்டப்படிப்பில் நான் புவியியலை முதன்மை பாடமாக படித்தேன். அந்த தொடர்பாக வரலாற்று பாடம் ஒரு பாடமாக இருந்தது. இந்திய வரலாறு ஒரு பாடமாகவும் இருந்தது. துணைப்பாடம், ஆன்சில்லரின்னு அந்த காலத்தில் சொல்லுவாங்க, துணைப்பாடமாக இருந்தது. அதனால் என்னுடைய பட்டப்படிப்பு முழுமையாக புவியியல், அதற்கு துணையாக வரலாறு, இடப்பெயர் ஆய்வு என்று தான் சொல்லுவாங்க. அந்த காலத்தில் பிளேஸ் நேம் ஜியாகிரஃபி அப்படின்னு அதை விளக்கம் சொல்லுவாங்க. படிச்சுட்டு ஆசிரியராக வந்தபோது நான் வரலாறு புவியியலை ஒரு 15 ஆண்டுகள் நடத்த வேண்டியிருந்தது. குறிப்பாக வரலாற்று பாடத்தை மிகுதியாக நான் நடத்த வேண்டிய நெருக்கடி. அந்த காலத்தில் இந்திய வரலாறு என்பது படித்த எனக்கு உலக வரலாறுன்னு ஒன்று இருக்குங்கிறதே தெரியாது. இந்த நிலையில் நான் ஒரு கல்லூரி முதல்வரை தேடி போய் எனக்கு உலக வரலாறு தொடர்பான நூல்களை அறிமுகப்படுத்துங்கள்னு சொன்னேன். அவர் மேன் அண்ட் ஹிஸ் வேர்ல்டு அப்படின்னு ஒரு புத்தகத்தை எடுத்து என் கையில் கொடுத்தார். படிங்க, மனிதனும் அவனுடைய உலகமும் அப்படின்னு ஒரு புத்தகம் கொடுத்தார். அதிலிருந்து இயற்கையான என்னுடைய வரலாற்று தேடல். பிற்காலத்தில் எங்கள் குடும்பமே தமிழாசிரியர் குடும்பம் ஆகையினால நான் தமிழ் படித்து தமிழிலேயும் தகுதி வாய்ந்தவனாக என்னை தகுதிப்படுத்தி கொண்டேன். 1976 நான் வரலாற்று ஆசிரியனாக இருந்தபோது கல்வெட்டு தொடர்பான ஆராய்ச்சி பயிற்சி கொடுக்கிறோம் என்று
தமிழ்நாடு தொல்பொருள் ஆராய்வு துறையிலிருந்து ஒரு விளம்பரம் வந்திருந்தது. அது கோடை காலத்து பயிற்சி வகுப்பு அப்படின்னு மதுரையில் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. எங்கள் செலவில் வரணும். அதுக்கு போனேன். அந்த பயிற்சிக்கு போன போது கல்வெட்டுகள் பற்றியதும் குறிப்பாக பழந்தமிழ் எழுத்துக்களை படிக்கின்ற முறையை பற்றியும், இடைக்கால கல்வெட்டுகளை விட பழந்தமிழ் கல்வெட்டுகள், அப்பொழுது தமிழி எழுத்துக்களை பற்றிய அறிமுகம் கிடைத்தது. அதற்கு பிறகு தேடுன்னு தேடி கல்வெட்டு அறிவையும் வரலாற்று அறிவையும் சொந்த சிந்தனைகளும் தமிழ் இலக்கியங்களை ஒன்று சேர்த்தும் படிக்கின்ற பொழுது கடந்த 2026 பிப்ரவரி மாதத்தில் சென்னையில் கல்வெட்டுகள் பற்றிய ஒரு கருத்தரங்கம் நடைபெறுகிறது அண்ணா நூலகத்தில் அப்படின்னு ஒரு செய்தித்தாளில் செய்தி பார்த்தேன். எனக்கு போகணும்னு ஆவல், ஆனால் போக முடியலை. அந்த கருத்தரங்கத்தில் சிகை குற்றனை பற்றி செய்தி வந்தது. இப்போது அதை பற்றி நீங்கள் என்ன அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதை நீங்கள் கேளுங்க. எகிப்தில் அங்கே உள்ள பிரமிடுகளில் சிகை கொற்றன் என்ற வார்த்தை எழுதப்பட்டிருக்கு இல்லையா? அதை பற்றி தங்களது புரிதல் என்ன? கடந்த நூற்றாண்டிலெல்லாம் தமிழ் வேறு ஏதோ ஒரு மொழியிலிருந்து வந்தது அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆனால் இப்போதைக்கு எவ்வளவோ புதிய புதிய சான்றுகள் எல்லாம் நிறைய கிடைக்கின்றன. கடந்த பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதியிலிருந்து 3 நாளோ 2 நாளோ கருத்தரங்கம் சென்னையில் நடந்தபோது சிகை கொற்றன் பற்றிய பேச்சு வந்திருக்கு. இதில் சுவிட்சர்லாந்து நாட்டில் இருந்து வந்த ஒரு அறிஞரும் இது தொடர்பாக பேசியிருக்காங்க. இந்த கட்டுரையின் அடிப்படையில் சிகை கொற்றன் பற்றிய புரிதல்களை நான் பல வகையில் கேட்டேன். பெரிய பேரறிஞர்கள், தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள், சிந்து சமவெளி தொடர்பான ஆராய்ச்சியாளர்கள், பண்பாட்டின் பயணம் பற்றி சொன்ன ஆராய்ச்சியாளர்கள், குறிப்பாக ஐயா ஆர் பாலகிருஷ்ணன் அவர்கள், இவர்களுடைய கருத்துக்களை எல்லாம் கேட்டேன். இதை பரவலாக்கம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். இப்போ நீங்கள் எனக்கு அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறீங்க. அதற்கு முதல்ல நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக்க மகிழ்ச்சி ஐயா. இந்த சிகை கொற்றன் என்ற அந்த எழுத்து தமிழ் எழுத்து தானா? அந்த எழுத்து இதோ இந்த கையில் குறிப்பாக வச்சுருக்கேன் பாருங்கள். இதில் சிகை கொற்றன் வர கண்ட என்ற வரி இருக்கு. இது எகிப்து நாட்டு பிரமிடுக்குள்ளே இருக்கிற வரி. இது இப்பொழுது பேசுபொருளாக இருக்கிறது. இப்பொழுது இந்த எழுத்துக்கு பேர் தமிழி எழுத்து அப்படின்னு பேர். மொழி என்பது வேற, எழுத்து என்பது வேற. எழுத்து முறை மனிதனுடைய முயற்சிகள் எல்லாம் ஒரு பெரிய முயற்சி மொழி. அவனுடைய கண்டுபிடிப்பில் ஒன்று மொழி. தன்னுடைய உள்ளத்தின் கருத்தை அடுத்தவர்களுக்கு சொல்லணும். இந்த ஒலி, மொழி என்பது ஒலி. இந்த ஒலியை நிலைப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கும்போது மனிதன் எழுத கற்றுக்கொண்டான். கொஞ்சம் கொஞ்சமாக எழுத்து என்பது ஒரு குறிப்பிட்ட எழுத்துக்கும் அந்த மொழிக்கும் தொடர்பில்லை. ஆனால் ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு குறிப்பிட்ட வகை எழுத்து இருக்கு. இப்போ இந்த சிகை கொற்றன் என்பது
மொழி தமிழ், எழுத்து வடிவம் தமிழ் பிராமி என்ற எழுத்து வடிவம். இப்போ இந்த இடத்துலையும் ஒரு குறிப்பு சொல்லணும். தமிழ் பிராமி என்பது ஏன் என்று சொன்னால், வடநாட்டில் அசோகருடைய கல்வெட்டுக்கள் நிறைய கண்டெடுக்கப்பட்டன. அப்படி கண்டெடுக்கப்படுகின்ற பொழுது கிர்னார் என்ற இடத்துல எழுதப்பட்டிருக்கிற எழுத்தை பார்த்து நெடுநாள் ஆராய்ந்து ஜேம்ஸ் பிரின்சப் என்பவர் இவையெல்லாம் எழுத்துகள், பிராமி என்று இந்த எழுத்துக்கு பேர், இந்த எழுத்தை இப்படி படிக்கணும் அப்படின்னு ஏதோ கிறுக்கல் என்னமோ இருக்கு அப்படின்னு இல்லாமல் இதை பிராமின்னு சொன்னார். 1882 ஆண்டில் மதுரையில் மாங்குளம் மீனாட்சிபுரம் பக்கத்தில் ஒரு மலையில் ஏதோ கிறுக்கல் இருந்தது. இந்த கிறுக்கலை முதலில் ராபர்ட் செவல் என்பவர் 1882 கண்டுபிடிச்சார். இது பிராமி எழுத்து போல தோன்றுகிறது, ஆனால் இது உறுதியாக சொல்ல தெரியலன்னு சொன்னார். அதற்கு பிறகு 1906 ஆண்டு தமிழிலே அறிஞராக இருந்த KV சுப்பிரமணிய ஐயர் என்பவர் அதை ஆராய்ந்தார். இது எழுத்துது, இது பிராமி வகையான எழுத்து அப்படின்னு எழுத்துன்னு முடிவெடுத்துட்டு போனார். அவர் அது பாண்டியன் நெடுஞ்செழியன் என்ற மன்னன் அங்கே இருந்த ஒரு சமண முனிவருக்கு பரிசாக கொடுப்பதாக ஒரு பாய் வெட்டி வச்சிருக்கான். அதற்கு பிறகு சிந்துவெளியில் எழுதப்பட்ட எழுத்துக்களை படிப்பதற்கு முயற்சி செய்தாங்க. இன்னைய வரைக்கும் அதை முடிக்க முடியல. ஆனாலும் சிந்துவெளி எழுத்துகள் என்பவற்றை அதிகமாக முயற்சி எடுத்தவர் ஐயா பெரியவர் ஐராவத மகாதேவன் அவர்கள். இன்னமும் சிந்துவெளி எழுத்துக்கள் முழுமையாக படித்து முடிக்கப்படவில்லை. ஆனால் இதற்கு இடையே இந்த காலத்தில் பிரமிடுங்கிறது நைல் நதிக்கரையில் எகிப்து நாட்டில் இருக்கின்ற மன்னர்களை புதைக்கப்பட்ட முக்கோண வடிவமுடைய புதைகுழி, அவ்வளவுதான். இந்த கல்லறை இன்றைக்கு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தது. இப்போ பல இடங்களில் கிடைத்ததெல்லாம் வைத்துக்கொண்டு உலகத்தில் வரலாற்று குறிப்புகள் உடைய இடங்கள் இருக்கின்றன என்று எகிப்து, மெசபடோமியா, சிந்து சமவெளி, சீன நாடு, மஞ்சளாற்று பகுதி, இந்த பகுதியெல்லாம் நாகரிக தொட்டில்கள், பழங்காலத்து தொட்டில்கள்னு சொன்னாங்க. இப்போது இந்த பிப்ரவரி மாதத்தில் நடந்த ஒரு கல்வெட்டு தோன்றம்னு சொன்னேன் இல்லையா, இந்த கல்வெட்டு தோன்றத்தில் ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முன்னாலே இந்த எழுத்துக்களை பார்த்தாங்க. ஒரு 15-20 ஆண்டுகளுக்கு முன்னாலே அங்கே கிடைத்த ஒரு பானை ஓட்டில் உரி என்ற எழுத்து, ஊனா ரீனா 2 எழுத்து, உரி என்ற எழுத்து பானை ஓட்டில் எழுதப்பட்டிருக்கிறது. அதை பார்த்தாங்க. இது தமிழ் பிராமின்னு சொன்னாங்க. ஒரு காலத்தில் தமிழ் பிராமின் தான் சொல்லிட்டு தமிழ் எழுத்துக்கள் பிராமி எழுத்துக்களிலிருந்து கடன் வாங்கப்பட்டவை அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் காலப்போக்கில் ஆராய்ச்சிகள் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. உலகத்தில் பானையிலே எழுதப்பட்ட எழுத்துகள் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கு. இன்றைய வரைக்கும் நம்முடைய பாத்திரங்களில் பேர் வெட்டிக்கிறோம், பார்த்துருக்கீங்களா? நம்ம பாத்திரத்தில் நம்ம பேர் எழுதிக்குவோம். அது மாதிரி
பானை ஓடுகள்னா சாதாரணமான மனிதன். இந்த பானை ஓடுகளிலே கிடைக்கின்ற எழுத்துக்களை பார்த்தால் எகிப்திலேயும் உரி இருக்கு. உரிங்கிறதுக்கு என்ன பொருள்னா படி, நெல் அளக்கிற படி, நாழி அப்படிம்பாங்க. அளக்குன்றதற்கு பயன்படுத்துகிறோம் இல்லையா, முகத்தல் அளவையாகிய படி. இது தமிழ் எழுத்து அப்படின்னு முடிவு பண்ணாங்க. தமிழ் பிராமி எழுத்துன்னு சொன்னாங்க. மாங்குளத்தில் இருக்கின்ற கல்வெட்டோட ஜம்பையில் சில கல்வெட்டுக்கள், சித்தன்னவாசலில் சில கல்வெட்டுக்கள் எல்லாம் ஓரளவிற்கு சமண முனிவர்களோடு தொடர்புடையது. அதனால் ஓரளவுக்கு காலத்தையும் கணித்து விடலாம். எந்த காலகட்டத்தை சார்ந்தது? இது ஏறக்குறைய கிமு 2ஆம் நூற்றாண்டாக இருக்கக்கூடும் என்று கருதப்படுகிறது இப்போதைய ஆராய்ச்சியில். இது இன்னும் முன்னையும் போகலாம், பின்னையும் வரலாம். இன்னும் எவ்வளவு வாய்ப்பு கிடைக்கிறதோ அங்கே எல்லாம். இந்த ஜம்பையில் கிடைக்கிற கல்வெட்டில் என்ன ஒரு பயன்னா, அதில் இருக்கின்ற சொல்லே சத்திய புதோ அதிகமான் நெடுமான் அஞ்சி ஈத்த பழி அப்படின்னு இருக்கு. ஈத்தனா கொடுத்தார் என்ற சொல். இந்த ஈத்த பழி என்ற சொல்லும் ஈத்தனா இந்த சொல்லையும் தமிழ் இலக்கியங்களில் அதிகமானை பற்றிய செய்தியை பற்றி பேசுகின்ற ஔவையார் பாட்டிலையும் அந்த ஈத்தங்கிற சொல் இருக்கு. எனவே அது பெருக வழங்கிய சொல் அப்படின்னு புரியுது. பிராமி அசோகனுடைய பிராமி எழுத்துக்களையும் தமிழில் இருக்கக்கூடிய இப்போ தமிழ் பிராமின்னு சொல்லக்கூடிய எழுத்துக்களையும் பார்த்தால் தமிழிலே சில எழுத்துக்கள் அந்த பிராமி எழுத்து வடிவங்களில் இல்லை. ஆகையினால தமிழ் பிராமின்னு சொல்லக்கூடாது, இதை தமிழி என்று இதை பெயர் சொல்லணும். இன்றைக்கு தமிழி என்று சொல்வதைத்தான் நானும் ஏற்றுக்கொள்கிறேன். தமிழ்னு சொல்லாமல் ஏன் தமிழின்னு சொல்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். தமிழ்ங்கிறது இப்பொழுது நாம் எழுதி கொண்டிருக்கிற எழுத்து. இந்த எழுத்து தமிழி எழுத்துல இருந்து தான் வந்தது. எனவே ரெண்டுக்கும் இனம் பிரித்து காட்டுறதுக்கு ஒன்றும். நான் கல்வெட்டு பயிற்சி போன போது நான் படித்து கொண்டதில் ஒன்று, மகாயான பௌத்த மதத்தில் ஒரு கதை உண்டு. புத்தராக அவர் பரிணமிப்பதற்கு முன்னால் குழந்தையாக இருந்த சித்தார்த்தரை பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு போய் அனுப்ப வைக்கிறாங்க. பள்ளிக்கூடத்து ஆசிரியர், இன்றைக்கு நான் எழுத்துக்களை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்படி சொல்லும்போது சித்தார்த்தர் இந்த கேள்வியை கேட்குறார். ஒரு 64 வகையான எழுத்துகள் இருக்கு, இதில் எதை நீங்கள் சொல்லிக் கொடுக்க போறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறார். இது புத்தருக்கு பெருமை சேர்ப்பதாக சொல்லப்படுகிறது. ஏன்னா குழந்தையாக இருக்கின்ற பொழுதே அவர் அனைத்தும் அறிந்தவர் அப்படிங்கிற கருத்தோட்டத்தை நம்மகிட்ட பதிப்பதற்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. அந்த 64 எழுத்து என்ன சொல்லு அப்படின்னா ஆசிரியர் திருப்பி கேட்குறார். அவர் வரிசையாக பல எழுத்துக்களை சொல்கிறார். அதில் தமிழி, தானா, தானா இல்லை தானா, தமிழி என்ற எழுத்து வடிவத்தை அவர் அடையாளம் காட்டுகிறார். அது தமிழ்நாட்டு எழுத்தாக இருக்கலாம் என்பதனால தமிழ் எழுத்துக்கள் தமிழி எழுத்துக்கள்னு சொல்கிறோம். இந்த தமிழி எழுத்துக்களில் சிகை கொற்றன் என்பது எகிப்தில் கிடைக்கிது. உரி என்பது முதல்ல கிடைச்சது. அதுக்கப்புறம் 300க்கு மேற்பட்ட பல்வேறு வகையான பானை எழுத்துக்கள் கிடைத்தன. இப்போ சிகை கொற்றன் பிரமிடுக்குள்ளே எழுதப்பட்டிருக்கிற எழுத்தாக கிடைச்சிருக்கு. நல்ல தெளிவாக எழுத்து இருக்கு. இதுதான் அந்த சிகை கொற்றம். ஒவ்வொரு எழுத்தா நீங்கள் படிச்சீங்கன்னா சிகை கொற்றம் வர கண்ட அப்படின்னு இருக்கு. அதில் இது தமிழ் எழுத்தில் இருக்குது. அதனால் எல்லாராலையும் படிக்க முடியாது. கொஞ்சம் இந்த கல்வெட்டுக்கள் தொடர்பான தொடர்பு இருக்கின்றவங்களால தான் படிக்க முடியும். கொற்றன், சிகை, அதற்கான விளக்கம் என்ன பாருங்க.
கொற்றன்கிறது பழைய தமிழ்நாட்டில் தொல்காப்பியர் காலத்தில் இருந்து நமக்கு கிடைத்திருக்கிறதுல மிக பழமையான இலக்கியம் அப்படின்னா தொல்காப்பியம் தான். அது இலக்கணமாக இருக்குது. இலக்கணமாக இருக்குங்கிறதுல என்ன பெருமை? இலக்கியமாக இருக்கிறது இலக்கியம் இலக்கணத்துக்கு என்ன வேறுபாடுன்னா, பல ஆயிரக்கணக்கான, இன்னும் சொல்ல போனால் நூறாயிரக்கணக்கான புத்தகங்கள் இலக்கியங்கள் எழுதப்பட்ட பிறகுதான் இலக்கணம் என்பது உருவாகும். இதுக்கு இப்போ அண்மை காலத்தில் கூட ஒரு சான்று உண்டு. 17ஆம் நூற்றாண்டில் சிவப்பிரகாசர் என்பவர் நான் இலக்கணம் படிக்க போகிறேன் அப்படின்னு ஒரு ஆசிரியர்கிட்ட போய் கேட்குறார். இலக்கியம் தெரியுமா அப்படின்னு அவர் கேட்டார். தெரியும், படிச்சிருக்கேன். பாட்டு பாடுவியா? பாடுவேன். ஏன்னா பாட்டு என்பது ஓசை. பாட்டு பாடுவியான்னு கேட்குறாரு. பாடுவேன் அப்படின்னு பாடி காட்டுறார். ஒரு எழுத்து, ஒரு பாட்டு, ஒரு வெண்பா பாடுறார். குடக்கோடு வானெயிறு கொண்டாருக்குன்னு அந்த பாட்டு தொடங்கும். இலக்கியம் இருந்தால்தான் இலக்கணம் தெரியும். இந்த இலக்கணத்தில் இப்படித்தான் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு வரையறை உண்டு. அதில் கொற்றன் என்ற சொல் இருக்கு. அதாவது தமிழில் பெயர்கள் எப்படியெல்லாம் அமையும், எப்படி பேர் அமையும் பாருங்கள். தமிழில் பழங்காலத்தில் விரவு பெயர் அப்படின்னு ஒன்று உண்டு. விரவு பெயர்னு சொன்னால் உயர்திணை மனிதனுக்கும் வைக்கலாம், அகிரிணை பொருள்களுக்கும் வைக்கலாம். அதில் சாத்தன், கொற்றன் இந்த ரெண்டு வார்த்தையும் விரவு பெயர். மனிதனுக்கும் வைக்கிறது உண்டு, மாட்டுக்கும் வைக்கிறது உண்டு. இப்போ சாத்தன்கிற பேரை நீங்கள் சிலப்பதிகாரம் படிக்கும்போது மாசாத்தன் அப்படிங்கிற வார்த்தையை பார்த்துருப்பீங்க. கொற்றன்னு பார்த்தீங்கன்னா தமிழில் ஏராளமான கொற்றம். தமிழ் இலக்கியங்கள்லேயே ஏறக்குறைய ஒரு 12 வகையான கொற்றம். பிட்டங்கொற்றன்னு அரசன் இருக்கான். எளிய மக்கள் கொற்றன்னு பேர் வச்சுருக்காங்க. பானையில் கொற்றன் இருக்கு. இந்த கொற்றன் என்ற சொல்லே ஒரு அருமையான சொல். கொற்றன் பற்றிய விவரம் சொல்கிறேன். இது தொல்காப்பியர் காலத்திலிருந்து இருக்கிற சொல். சங்க இலக்கியங்களில் நிறைய பயில்கின்ற சொல். 4 எழுத்து உள்ள சொல். கோனா என்பது ஒரு எழுத்து. நல்ல இதில் எல்லாம் ஒரு குறிப்பு இருக்குது, அதுக்காக சொல்கிறேன். கோ, அப்புறம் இற்று, அப்புறம் ரா, என். இந்த 4 எழுத்தும் 4ஐயும் சேர்த்து சொல்லிட்டால் கொற்றன் அப்படின்னு சொல்கிறோம். கொற்றன் என்ற பெயர் விரவு பெயர்னு பழைய காலத்தில் சொல்லுவாங்க. இலக்கணம் விரவு பெயர்னு சொல்லுது. விரவு பெயர்னா உயர்திணைக்கும் சொல்லலாம், அகிரிணைக்கும் சொல்லலாம். அப்படின்னா என்ன அப்படின்னா, மனிதனுக்கும் கொற்றன்னு பேர் சொல்லலாம், மாட்டுக்கும் கொற்றன்னு பேர் சொல்லலாம். அதுக்கும் வச்சுக்க. இது ஒன்றும் அது என்ன மாட்டுக்கு கொற்றனா அப்படின்னு கேள்வி கேட்க வேண்டாம். சீசர் என்ற ரோமானிய மன்னனை பேரை வச்சுக்கிட்டு நாய சீசர்னு கூப்பிடுறோம் நம்ம, இல்லையா? இன்றைக்கும் கூப்பிடுறோமில்ல. இப்போ சீசர் என்பது வெறுவு பெயராக நாம் ஆக்கிட்டோம். மணி, டைகர் இந்த மாதிரிலாம் பேர் சொல்கிறோம். அது மாதிரி டைகருங்கிறத பட்ட பெயராக வச்சுக்கணுங்கிற மாதிரிலாம். டைகர் வரதாச்சாரின்னு ஒரு பெரிய சிறந்த வக்கீல் ஒருத்தர் இருந்தார் பழைய காலத்தில், எங்கள் காலத்தில். அது மாதிரி விரவு பெயர் மனிதனுக்கும் வைக்கலாம், அகிரிணை உயிரினங்களுக்கும் வைக்கலாம், சாதாரணமாக கல்லுக்கு கூட வைக்கலாம். அந்த கொற்றனைடு அப்படி என்னப்போ நம்ம கூழாங்கல்லுன்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி. எனவே அது ஒரு வகை விரவு பெயர். 4 எழுத்து இருக்கு பாருங்க. ழா, தமிழ் என்பதில் ழா இருக்கு, பார்த்துட்டீங்களா? இது சிறப்பு ழகரம்னு சொல்லுவாங்க. அதில் என்னங்க சிறப்பு இருக்கு? கானாவை விட ழானாவில் என்ன பெரிய சிறப்பு வந்துருச்சு? சாதாரணமாக சொல்கிறோம். நீங்கள் இதை சிந்திக்கிறதுக்காக சொல்கிறேன். சிறப்புன்னா
அது ஏதோ ஒரு பெருமைங்கிற பொருளில் சொல்கிறோம். அப்படி இல்லை, இதுக்கு மட்டும் இருக்கக்கூடிய ஒரு தனி சிறப்பு வாய்ந்த எழுத்து. மிகு பழங்காலத்தில் வடமொழி எழுத்தும் தமிழ் எழுத்தும் என்று 2 வகை எழுத்துகள் இருக்குது. வடமொழியில் எழுதப்பட்ட எழுத்துக்கள், தமிழிலே உள்ள எழுத்துருக்கள் அப்படின்னு. இப்போ நான் சொல்கிறதெல்லாம் ஓசை பற்றி தான். இந்த ஓசையில் தமிழில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள், வடமொழியில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் 2, அதாவது 2 அரிச்சுவடியும் பக்கத்தில் வச்சு பார்த்துக்கிட்டோம்னா, ஏன்னா இந்தியாவில் தான் முதலில் தமிழ் எழுத்துக்களும் வடமொழி எழுத்துக்களும் தொடர்பு இருக்குது. இந்த 2 இதிலிருந்து பிரிந்த மொழி தான் மற்றதெல்லாம். அதனால் இந்த தமிழ் எழுத்தையும் வடமொழி எழுத்தையும் பார்த்தா இதுலேயும் இருக்கும், அதுலேயும் இருக்கும். வடமொழியிலையும் இருக்கும், தமிழ் அரிச்சுவடியிலையும் இருக்கும். இந்த மாதிரி இருந்தால் இது பொது எழுத்து, தமிழுக்கும் வடமொழிக்கும் பொது. வடமொழியில் இல்லாத தமிழ் மொழியில் மட்டும் உள்ள ஒரு எழுத்துகள் அப்படின்னு சொன்னால் ஒரு 5 எழுத்து இருக்குது. இதுக்கு மொழியியலாளர் பல காரணங்கள் சொல்கிறாங்க. தமிழ் மொழியை பார்த்து தான் வடமொழியாளர்கள் தங்களுடைய அரிச்சுவடிகளை அமைத்து கொண்டார்கள் என்பது பாவாணருடைய, தேவநேய பாவாணருடைய கருத்து. இந்த பாவாணருடைய கருத்து. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, தமிழ் எழுத்துக்கள் எழுத பழக வடிவங்கள் ஒலிகள் வருகின்ற பொழுதே அவங்களும் தங்களுடைய அரிச்சுவடியை தொட்டாங்க. அதுக்கு நிறைய சான்றுகள் சொல்கிறாரு. நம்ம அந்த சான்றெல்லாம் வேண்டாம். என்ன வேறுபாடு என்றால், தமிழில் நெடில் எழுத்து முதலில் தோன்றி குறில் எழுத்து பின்னாடி தோன்றியது. ஆவன்னா தான் தோன்றியது, அப்புறம்தான் ஆனாவை நம்ம உருவாக்கிக்கிட்டோம். அதே மாதிரி ஈயன்னா தான் தோன்றியது, ஈனாவை பின்னாடி உருவாக்கிக்கிட்டோம். இந்த நெடில் எழுத்து தோன்றிய பிறகு வடமொழி எழுத்து உருவாக்கப்பட்டது. ஆனால் தமிழ் எழுத்தில் குறில் தோன்றுவதற்கு முன்னாலேயே வந்துருச்சு, அவங்க எழுத்து அமைஞ்சு போச்சு. இப்போ பாருங்க, தமிழில் ஏனா என்ற குறில் எழுத்து இருக்கு, ஏஎன்னா என்ற நெடில் எழுத்து இருக்கு. இந்த 2 எழுத்துக்களில் ஏ என்ற நெடில் எழுத்து முதலில் தோன்றியது, அது வடமொழியில் ஏற்றுக்கொண்டது, ஏனா ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்போ என் பேர் செல்வம், இதை நீங்கள் வடமொழி இந்தி மொழியில் அந்த எழுத்தில் எழுதினீங்கன்னா செல்வம்னு தான் எழுத முடியும், செல்வம்னு எழுத முடியாது. ஏன்னா அங்கே இல்லை. இது ஒரு பெருமைக்காக சொல்லலை, இது ஒரு மொழியியல் ஆராய்ச்சி. பிற்காலத்தில் இது மாறுனா சொல்லலாம் இந்த கருத்தோட்டம். அதே போல் ஓனா இல்லை, ஓவன்னா தான் அங்கே இருக்குது. ஏன் இதை குறிப்பாக நான் சொல்கிறேன் என்று கேட்டால், கொற்றனில் ஓனா இருக்குது. கொற்றன்னு எழுத முடியாது, கோற்றன்னு தான் எழுதணும். கிடைச்சிருக்கிற எழுத்துல கொற்றன்னு இருக்குது. எனவே கோனா தமிழுக்கு உரிய தனி சிறப்பு எழுத்து 1. 2வது வல்லின ராணா. வல்லின ராணா பெரிய ராணான்னு சொல்கிறோம். இந்த இற்று முதல்ல ராணா தான் தோன்றியது, அது செறிவடைந்த பிறகு இற்று ரா என்ற வல்லினம் தொடங்கியது. இந்த இற்று என்ற எழுத்து தமிழினுடைய சிறப்பு எழுத்துக்களில் 1, வடமொழியில் இல்லை. இது 2. அதே மாதிரி தான் ராணா. இந்த இற்றும் ராணாவும் மெய்மயக்கம்னு ஒரு இலக்கணம் இருக்குது. 2 இர் வராது. குர்ரம்னு ஷாஜகானுக்கு பேர், அது தமிழ் சொல் இல்லை, தெரியும் நமக்கு. குர்ரம்னு சொல்ல முடியாது, குற்றம்னு சொல்லலாம். இந்த 2 எழுத்தும் இணையும், அந்த 2 எழுத்து இணையாது. அப்படி இருக்கும்போது இது 2 சிறப்பு எழுத்து. இற்றம் 2 சிறப்பு எழுத்து. இற்றும் ஆக கொற்றம் முழுக்க எல்லாமே தமிழ் வார்த்தை அப்படிங்கிறது தெரியும்.
அதே மாதிரி ரெண்டு சுழியின் அது மாதிரி சொல்லக்கூடாது, ரன்னகரம்னு சொல்லணும். ஆனால் புரியறதுக்காக சொல்கிறேன். ரெண்டு சுழி போட்டு எழுதப்பட்ட எண் அதுவும் வடமொழியில் கிடையாது. புரியுதுங்களா? இது தமிழில் மட்டும்தான் இருக்குது. வடமொழியில் இந்துங்க மட்டும்தான் எடுத்துக்க முடியும். இப்போ கொற்றன் என்ற எழுத்தில் உள்ள 4 எழுத்துமே தமிழுக்கு மட்டுமே சிறப்பாக இருக்கே தவிர வடமொழியில் இல்லை. எனவே வடமொழியை இங்கே கொண்டாந்து இணைக்க முடியாது. தமிழில் அது விரவு பெயர். கொற்றன் சரியாக வந்துருச்சுங்களா? இது தமிழ் சொல். ஐயா, நீங்கள் கொற்றன் அப்படின்றத பற்றி ரொம்ப தமிழ் அந்த எழுத்துக்களை பற்றி நல்லா நீங்கள் விளக்கி சொல்லியிருக்கீங்க. இப்போ சிகை அப்படிங்கிறதுக்கான விளக்கத்தை சொல்லுங்கள். இப்போ சிகை கொற்றம் இது கொஞ்சம் விரிவாக சொல்ல வேண்டிய செய்தி. சிகை என்பதற்கு பல பொருள்கள் இருக்கு. இடப்பெயர்கள் மனிதன் இடைவிடாது பயணம் செய்கிறான். இந்த பயணம் செய்கின்ற பொழுது தன்னுடைய நினைவுகளையும் தன்னுடைய ஊர் பெயர்களையும் எடுத்துக்கொண்டு போகிறான். போன இடத்துல அங்கங்கே வைக்கிறான் என்று இடப்பெயர் ஆராய்ச்சியை ஐயா பெரியவர் ஆர் பாலகிருஷ்ண ஐயா செய்கிறார். அவர் சிகை என்பதை ஊருன்னு சொல்கிறார். சிகை என்ற ஊரிலிருந்து வந்தவன் அப்படின்னு பேர். தமிழில் அது மாதிரி ஒரு மரபு உண்டு. நம்ம என்ன ஊர் சேர்ந்தவன் அப்படின்னு ஊரும் பேரும் தெரியாதவனெல்லாம் சொல்கிறது உண்டு. அதனால் எந்த ஊரை சார்ந்தவன் என்ன. எனவே சிகை என்பது ஒரு ஊர். தமிழ்நாட்டில் அதாவது இந்தியாவில் இருக்கின்ற ஒரு பெயர். வடமேற்கு இந்தியாவில் அந்த பெயர் இருக்கு. மத்திய பிரதேசத்தில் ஒரு பெயர் இருக்குன்னு. இந்த இடத்துல வடமொழியாளர்கள் கொற்றனை வேணா தமிழ்னு சொல்லிக்கிங்க, சிகைங்கிறது எங்கள் சமஸ்கிருத சொல் அப்படிங்கிறாங்க. அது மாதிரியான சமஸ்கிருத சொல்லும் தமிழ் சொல்லும் சேர்ந்து வர்ற இதெல்லாம் நிறைய பாடல்கள்லாம் இருக்குது. சிகைங்கிறது ஊராக இருக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன உளவியல் சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படின்னு பார்க்குறதுல நமக்கு என்ன தெரிகிறது அப்படின்னா, பாருங்கள், இப்போ பட்டுக்கோட்டையில் இருக்கிற நான் பட்டுக்கோட்டையினுடைய ஒரு சிறு பகுதியாகிய லட்சத்தோப்பில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். பட்டுக்கோட்டையில் இருக்கிற ஒரு நண்பர் எங்கேயா இருக்கிற அப்படின்னு கேட்டால் லட்சத்தோப்புன்னு சொல்லுவேன். தஞ்சாவூருக்கு போயிடுறேன்னு வச்சுக்குவோம். தஞ்சாவூருக்கு போனால் லட்சத்தோப்புன்னு சொல்ல மாட்டேன். எந்த ஊரையானேன்னு கேட்பாங்க. பட்டுக்கோட்டைன்னு சொல்லுவேன். பட்டுக்கோட்டைன்னு சொல்ல முடியாது. பட்டுக்கோட்டையில் எங்கன்னு ஒரு அடுத்த கேள்வி வரும். தொல்காப்பிய இலக்கணத்தில் செப்பும் வினாவும் வழால் ஓம்பல் அப்படின்னு ஒரு வரையறை பண்ணுறார். கேள்வியும் கேள்விக்கு பொருத்தமான பதிலும் சொல்லணும். பட்டுக்கோட்டையில் இருக்கிற பட்டுக்கோட்டையில் இருக்கிறவர் எங்கே இருக்கிறேன்னு கேட்டால் பட்டுக்கோட்டையில் தான்னு சொன்னால் அது கேள்விக்கு பொருத்தமான விடை இல்லை. நான் லட்சத்தோப்பில் இருக்கேன்னு சொல்லுவேன். தஞ்சாவூரில் போய் இருக்கும்போது தஞ்சாவூரில் இருக்கிறவன் எங்கேன்னு கேட்டால் நீ எங்கேயா இருக்கேன்னு கேட்டால் அவங்ககிட்ட போய் லட்சத்தோப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவனுக்கு லட்சத்தோப்பு தெரியாது. பட்டுக்கோட்டைன்னு சொல்லுவேன். புரியுதுங்களா? அதே மாதிரி சென்னைக்கு போயிட்டால் தஞ்சாவூர்னு தான் சொல்லுவாங்க. நான் தஞ்சாவூர்காரன் தெரியுமா அப்படிம்பேன். ஏன்னா அவனுக்கு படிச்சுன்னு தஞ்சாவூரை தெரியும். சென்னையை விட்டு வடக்க பின்னும் எங்கேயாவது டெல்லி போயிடுறேன்னு வச்சுங்களேன். அங்கே போயிட்டா நீங்கள் எங்கேருந்து வர்றீங்கன்னா நான் மதராசி சென்னையிலேருந்து வர்றேன் அப்படிம்பேன். நான் இப்போ அண்மையில் ஒரு செய்தி கேள்விப்பட்டேன். வெண்கலத்துக்குள்ளவே விண்வெளி வீரர்கள் எவ்வாறு இருப்பார்கள், எப்படி இருக்கிறார்கள் என்று குழந்தைகளுக்கு காட்டுவதற்காக ஒரு அமைப்பை உருவாக்கி உள்ளே விண்கலத்துக்குள்ளே போய் ஒரு விண்கலத்தினை இருந்த ஒரு விண்வெளி வீரரை சந்திப்பதை போல ஒரு அமைப்பு. குழந்தைகள் போய் பார்க்கிறார்கள். குழந்தைகள்
அதுல ஒரு குழந்தை பெரிய குழந்தை 15 வயசு, அதாவது 13 வயது உள்ள குழந்தை. அது உள்ள போனோம்னா உள்ள உட்கார்ந்திருந்த அந்த விண்வெளி வீரர் விளையாட்டு போல வேறாவது அப்படின்னு கேட்கிறார் இந்த குழந்தைய பார்த்து. பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம், இப்போ நான் சொன்ன மாதிரி நம்ம ஊரை சொல்லுவோம், நம்ம பகுதியை சொல்லுவோம், இது மாதிரிலாம் சொல்லுவோம். ஆனா அந்த குழந்தை என்ன பண்ணுறதுன்னா இயல்பா வேறாவது அப்படின்னு கேள்வி கேட்கும். அப்படின்னு பதில் சொல்லிச்சு. எந்த செய்தியை நான் கேள்விப்படுறேன் பாருங்க. தொலைவு மிக மிக நம்முடைய குறிப்பான ஊர்கள் எல்லாம் மாறி பொதுப்படையா ஒரு இடம் தெரிகிறது. இது ஒரு அருமையான எடுத்துக்காட்டு. அதனால தமிழகத்திற்கும் எகிப்துக்கும் இடையே உள்ள தொலைவு மிகுந்த போது தென்னாட்டில் இருக்கின்ற சிகை என்ற ஊர் பெயர் இயல்பாகவே மறைந்து போய் தமிழ்நாடு அப்படிதான் வரும். சிகை என்ற ஊர் பெயரா வராது என்பது இதுல இருந்து கூட இந்த 15 வயது உளவியல் கூட நமக்கு புரிகிறது இல்லையா? இதை நாம ஒரு குறிப்பா படத்துல வைத்துக் கொடுத்து நல்லது. ஆகையினால 1-2 ஒரு இடங்களை மட்டும் வைத்துக்கொண்டு ஒருவரை அடையாளம் காட்டிவிட முடியும் என்று நான் கருதவில்லை. இது ஐயாவை மறுக்கிறதுன்னு பொருள் அல்ல, ஆராய்ச்சியை விரிவுபடுத்துவது என்பது. இந்த இதற்கு சிகை என்பது குடுமி, தலைமுடி, இது சமஸ்கிருதத்தில் இருக்கின்ற ஒரு சொல். கொற்றனையும் சமஸ்கிருதத்தில் கொண்டு போய் இணைக்க வேண்டாம். சிகைங்கிறது ஊர் பெயர் என்று ஐயா சொல்வது ஒரு புறம் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் ஒருபடி அந்த பக்கம் போய் சிகைக்கு பேர் வேற எதாவது உண்டா என்று பார்த்தால் நல்ல தமிழ் சொற்களை எல்லாம் பாதுகாத்து வைத்திருக்கக்கூடிய, அதே சமயத்தில் வடமொழியையும் வைத்திருக்கக்கூடியதாக இருக்கின்ற ஈடு உரையில நிலுவை, வட்டி என்பது. எனவே எகிப்துக்கு போன கொற்றன் சிகை என்ற ஒரு இடத்திலிருந்து 1-2 தான் அந்த பேர் இருக்கு, நிறைய பரவலா இல்லை. ஆகையினால வட்டி வசூலிக்க போனான் அல்லது நிலுவையை வசூலிக்க போனான், நிலுவையை தண்டி வாங்கி கொண்டு வர போனான் அப்படின்னு சொல்லலாம். இது என்னுடைய கருத்து. இதுக்கு எனக்கு துணை செய்கிறது ஈடு உரையிலிருந்து. எனக்கு பாடம் சொல்லி கொடுத்த ஆசிரியர்கள் ஒருத்தர் பாவாணர், தேவநேய பாவாணர். அவரை அடிப்படையாக வச்சு சிகைங்கிறத சொல்லாராய்ச்சி பண்ணலாம். சிகை என்பது இகை என்ற சொல்லினுடைய வேர் சொல், அடிச்சொல்லிலிருந்து வந்தது. இகை என்பது இகு என்ற சொல்லிலே இருக்கு. இகு என்ற சொல்ல நாம பிகுன்னு சொல்றோம். என்ன ரொம்ப பிகு பண்ணிக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா முழுக்க சொல்ல மாட்டாங்கிறிய, பாதி தானே சொல்ற, அப்படின்னா மிச்சம் இருக்குன்னு அர்த்தம் இல்லையா? மிச்சம்ங்கிறதுக்கு தமிழ் சொல் நிலுவை. இகு, இகு, இகை, சிகை, இப்படி அந்த சொல் வருகிறது என்பது என்னுடைய கருத்தோட்டம். இது ஆட்சி இருக்கிறதா, எங்கேயாவது பயன்பாட்டில் இருக்கிறதான்னா ஈடு உரையில் இருக்கு. ஈடு உரை என்பது மணிப்பரவாள நடையில் இருக்கே. உனக்கு மணிப்பரவாளம் தெரியுமான்னா எனக்கு மணிப்பரவாளம் தெரியாது. ஆனால் சென்னை பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர் புருஷோத்தம நாயுடு என்ற பேரறிஞர் தமிழிலே எழுதியிருக்கார்கள். அதை நான் பார்த்துருக்கேன். இது சரிதானா என்று தேடும்போது உங்களுக்கு ஒரு எளிய குழு கொடுக்குறேன். செந்தமிழ் சொல் பிறப்பியல் பேரகர முதலி அப்படின்னு
ஒரு 16 தொகுப்பு சொல் எப்படி பிறந்தது, என்ன பொருள் இருக்கு என்பதை ஐயா பாவாணர் ஐயா தொடங்கினார். இப்போ 16 அவர் முடிக்கிறதுக்குள்ளார அவர் காலமாயிட்டார். தொடர்ந்து மதிவாணன் ஐயா அதை செய்தார். அது தமிழ் வர்ச்சுவல் அகாடமி என்று சொல்லக்கூடிய இணைய கழகத்தில், கல்விக் கழகத்தில், தமிழ் இணைய கல்விக் கழகத்தில் எளிதாக கிடைக்கும். அதில் போய் நூல்கள்னு தட்டினீங்கன்னா அகராதிகள் வரும். அகராதியை தொட்டிங்கன்னா பல அகராதிகள் வரும். கடைசியாக செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகராதி வரும். அதில் கீழே சொல் தேடல் அப்படின்னு இருக்குது. அந்த சொல் தேடலை தொட்டு கேட்டிங்கன்னா, தொட்டு இகை அல்லது சிகை என்பதை போட்டு பார்த்தீங்கன்னா எளிதாக நிலுவைன்னு கிடைக்கும். இப்போ சிகை குற்றன் என்பவன் நிலுவை தண்டுவதற்காகத்தான் அங்கே போயிருக்கிறான். அங்கே இருக்கின்றவர்கள் இவன் வந்துட்டான், கொற்றன் வந்த உடனே மற்ற கொற்றனுடைய இவனை பிரித்து காட்டுறதுக்காக இவன் நிலுவை தண்ட வந்திருக்கிற கொற்றன். இப்போ சிகை கொற்றன் அப்படின்றதுக்கான அந்த விளக்கத்தை நீங்கள் தெளிவாக சொன்னீங்க. இங்கே நம்ம தமிழகத்தில் இருந்து அந்த சிகை கொற்றன் ஏன் எகிப்து வரைக்கும் போனார், எதற்காக, எந்த காலகட்டம் அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க. இது கொஞ்சம் வாணிகம் தொடர்பானதுங்க. தமிழ்நாட்டு மக்கள், தமிழ்நாட்டின் இப்போ என்னுடைய புவியியல் அறிவை சொல்கிறேன். தமிழ்நாடுங்கிறது ஒரு தீபகற்பம். விந்திய மலைக்கு தென்பகுதி 3 புறமும் கடலால் சூழப்பட்டு ஒரு பகுதி நிலப்பகுதியாக இருக்கக்கூடிய பகுதி. எனவே இவங்களுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமாக கடல் ஒரு பங்கு வகிக்கிறது. இப்போது பீகார் போன்ற பகுதிகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு கடல் ஒரு முக்கிய பகுதி அல்ல. எங்கேயோ இருக்க கடல், நமக்கு அப்படி இல்லை. ஒரு சும்மா விளையாட்டாக சொல்கிறது உண்டு. மேலை கீழைக்கரையில் இருந்து, அதாவது நாகப்பட்டினத்தில் இருந்து வேகமாக புறப்படுற ஒரு காரில் ஒழுங்காக போனோம்னா சாயங்காலத்துக்குள்ளே அரபிக்கடலை பார்த்துடலாம். வங்காளகுடா கடலிருந்து அரபிக்கடலுக்கு போயிடலாம். அதனால தாண்டி குதிச்சா கடல் அப்படின்னு சொல்கிறது கடலோடு தொடர்புடையவர்கள். ஒன்று, இது புவியியலுடைய அமைப்பு. ரெண்டாவது, பழமொழிகள். தமிழ் மொழியில் பழமொழிகள்னு எல்லா நாட்டிலையும் இருக்குது. எப்போ தோன்றியது, எப்படி தோன்றியது, யார் இதை சொன்னால் அதெல்லாம் தெரியாது. பளீர்னு மிக சுருக்கமாக மனசில் பதிகிற மாதிரி ஒரு செய்தி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற பழமொழியில் ஒன்று, திரைகடல் ஓடியும் திரவியம் தேடு அப்படின்னு இருக்கு. எனவே கடலில் போய் திரவியம் தேடணும். எல்லாம் உங்ககிட்ட எல்லாம் சுயபுராணமாக சொல்கிறீங்களேன்னு கேட்காதீங்க. வெளிநாட்டார் குறிப்புகளை வச்சு எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தால், ஏறக்குறைய நம்ம சிகை குற்றனை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிற காலகட்டத்தில் பெரிப்ளூஸ் அப்படின்னு எழுதப்பட்ட நூலாக பெரிப்ளூஸ் இருக்கு. பெரிப்ளூஸ் என்பது யார் எழுதினதுன்னு தெரியல. அந்த நூலுக்கு பெயர் பெரிப்ளூஸ் ஆஃப் எரித்திரியன் சி அப்படின்னு பேர். எரித்திரியன்கிறது கடல், செங்கடல் பயணங்கள் என்று வேண்டுமானால் சொல்லலாம். இது ஒன்று. அதற்கு பிறகு பிளினி என்று ஒரு ரோமானிய அறிஞன், அவன் தன்னுடைய குறிப்புகளை எழுதி வைத்திருக்கிறான். அதுக்கும் பிறகு டாலமி என்ற கிரேக்க ரோமானியர்கள், எகிப்தில் இருந்தவர்கள் எழுதி வைத்த குறிப்புகள் இருக்கு. இதையெல்லாம் வைத்துக்கொண்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு
கடலோடுகின்ற பழக்கம் இருக்குது. வெளிநாட்டையே சொன்னால் பத்தாது, தமிழ்நாட்டில் இருக்கிறத சொல்லணும்னா தமிழ்நாட்டில் மிக பழைய இலக்கியங்களில் ஒன்று பட்டினப்பாலை. இந்த பட்டினப்பாலையில் 2 வரி மிக முக்கியமான வரி. இலக்கிய சான்றாக பட்டினப்பாலை என்பது ஒரு பழைய நூலில் ஒன்று, 10 பாட்டில் இருக்கிற ஒரு நூல். அதில் நீரின் வந்த நிமிர்வரி புறவியும் காலின் வந்த கருங்கரி மூடையும் அளந்தறியா பலபண்டம் புலி பொறித்து புறம்போக்கி, இந்த 3 வரியையும் நம்ம கணக்கில் வச்சுக்கணும். அதில் முதல் வரி மிக முக்கியமான வரி, நம்முடைய நேரடியாக தொடர்புடைய வரி. கடல் வழியாக குதிரை காவிரி பூம்பட்டினத்தில் இறக்குமதி ஆயிற்று, அதான் நீரின் வந்த நிமிர்வரி புறவி. 1. இன்னொரு வரி, அந்த மாதிரி வருகின்ற கப்பல் பொன்னொடு வந்து கரியோடு பெயரும் அப்படின்னு ஒரு வரி இருக்குது. அப்படின்னா அந்த கப்பலில் தங்கத்தை ஏற்றிக்கிட்டு வந்து நம்ம இங்கே தமிழ்நாட்டில் கொடுத்துட்டு தமிழ்நாட்டில் இருந்து மிளகை அதுக்கு விலைக்கு வாங்கிட்டு போனாங்க. தமிழ்நாட்டிலிருந்து ஏற்றுமதியானது மனித வரலாற்றின் முதன்மையான பதிவு என்று சொல்லக்கூடிய விவிலியம் என்ற பைபிளில் பழைய ஏற்பாட்டில் சாலமனுடைய அரியணை தமிழ்நாட்டு தந்தத்தால் ஆனது என்ற ஒரு குறிப்பு இருக்கு. இதுக்கு அங்கே ரோம் நாட்டிலேயே ஒரு சான்று இருக்கு. என்ன சான்று இருக்கிறது என்று கேட்டால், ரோம் நாட்டினுடைய பெண்களை எல்லாம் கொண்டுவிடணும் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னு கேட்டால், தமிழ்நாட்டில் இருந்து வர்ற முத்துக்காக ரோம் நாட்டு செல்வம் முழுவதும் தமிழ்நாட்டுக்கு போகுது. இடையில் ஒரு பெரிய கடல் இருக்கு. ஒன்றாச்சா? இது ஒரு சான்று. 2வது, அதாவது இலக்கியமும் இயல்பும் உள்ளது. பட்டணம் என்று சொல்லப்பட்டது முசிறி. முசிறிங்கும் போது வாணிக பழக்கம் ஒன்று வருது. என்ன வாணிக பழக்கம்னா, எல்லா பொருளையும் விலை கொடுத்து வாங்கி விற்று சேர்த்துக்க முடியாது, கடன் வாங்குவாங்க. தமிழ்நாட்டில் இருந்து என்னென்ன ஏற்றுமதி ஆயிற்று, எப்படி போனாங்கங்கிற கேள்வியெல்லாம் இருக்குது. சரி, எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்க முடியுமா அப்படின்னா, செங்கடல் பகுதியிலிருந்து ஒரு வாணிக ஒப்பந்தம் இருக்கு. கடல்ல மிளகு மூட்டை, சந்தனக்கட்டை, யானை தந்தம் இதெல்லாம் ஏற்றி கடலில் கப்பல் நிற்கிது. தமிழ்நாட்டிலேருந்து போன கப்பல் அங்கே ஒரு பெரிய செல்வந்தனோட கடன் வாங்குறான். அந்த கடன் ஒப்பந்தம் இருக்கு. இது எகிப்து நாட்டு எழுதி கொண்டிருந்த பாப்பைரஸ் என்ற, அதிலிருந்து தான் பேப்பருங்கிற வார்த்தை கூட வந்தது. இந்த பாப்பைரஸ்ல எழுதப்பட்டிருக்கிறது. இது ரொம்ப சிதைந்த நிலையில் கிடைச்சிருக்கு அந்த ஒப்பந்தம். பாப்பைரஸை முசிறிஸ் பாப்பைரஸ், முசிறிங்கிறது சேர நாட்டில் இருக்கின்ற துறைமுகம், இன்றைக்கு பட்டணம்னு அழைக்கிறோம். முசிறி பட்டணம், கொர்க்கை, இதெல்லாம் அந்த பகுதி. முசிறியிலிருந்து போன ஒரு வணிக ஒப்பந்தம். இது வியன்னாவில் இருக்கு. வியன்னா பாப்பைரஸ்ன்னு அதுக்கு பேர். வியன்னாங்கிறது ஆஸ்திரிய நாட்டின் தலைநகரம். இப்போ கப்பல் அங்கே எப்படி போச்சு? நவீன கப்பல் இருக்கு. இது ஒரு சிக்கல் இருக்கு. அது ஒன்றும் பெரிய செய்தி இல்லை. ஒரு இலக்கிய பாட்டு இருக்கு. தமிழ் புறநானூறு என்ற ஒரு நூல் இருக்கு.
இந்த பட்டினப்பாலையோட தொடர்புடைய சோழன் கரிகால் பெருவளத்தானை அந்த வரி பாடியவர் வெண்ணிக்குயத்தியார் என்ற தஞ்சை மாவட்டத்து திருவாரூருக்கு பக்கத்தில் இருக்க கோயில் வெண்ணியில் இருந்த ஒரு குயப்பெண் பாடுகிறாள். நளி இரு முன்னீர், இந்த மூணையும் சேர்த்தா கடல்னு அர்த்தம். நளின்னா செறிவு உடைய, இருன்னா பறந்து விட்டு இருக்க பெரித, முன்னீர்னா கடல், செறிவான அதாவது பெருங்கடல். நளி இரு முன்னீர். நாவாய் கப்பல் ஓட்ட, கப்பல் ஓட்டுறதுக்கு என்ன பண்ணா, என்ன வழி அப்படின்னு கேட்டா, வழி தொழில் ஆண்ட உறவோன் அப்படின்னு சோழர்களை பற்றி சொல்றாங்க. உறவோன் என்பது வலிமை வாய்ந்த சோழ மன்னன், அதையும் விட்டுறலாம். வழி தொழில், வழின்னா காற்று, தொழில்னா அதனுடைய வேலை. காற்றை வேலை வாங்கியவன், எதுக்கு? கப்பல் ஓட்டுறதுக்கு. அப்படின்னா காற்றை எப்படி வேலை வாங்க முடியும்? ரொம்ப எளிதாக சொல்லிடலாம். பாய்மரம் கப்பல், பாய்மரம் போகணும், காற்று வீசணும் பாய்மரத்துக்கு. இந்த காற்று போவதற்கு பருவ காற்றுங்கிறது நம்ம நாட்டில் உண்டு. எனவே கிரேக்க நாட்டிலிருந்து வந்த ஹிப்பலாஸ் அப்படின்னு ஒரு ஆள் தென்மேற்கு பருவ காற்றை சொல்கிறான். தென்மேற்கு பருவ காற்றுக்கே ஹிப்பலாஸ்ன்னு ஒரு பேர் உண்டு. அதுவும் கிரேக்க நாட்டு ஆள். அவன் என்ன சொல்கிறான்? எது கைவிட்டாலும் கைவிடும், இந்த பருவக்காற்று கைவிடாது, கண்டிப்பாக வீசும், அதை நம்மளை கொண்டு போய் அங்கே விட்டுரும், தமிழ்நாட்டில் விட்டுரும். அதே மாதிரி வடகிழக்கு பருவக்காற்று காலத்தில் திரும்பி வந்தாரலாம். இப்போ செங்கடல் பகுதிக்கோ எகிப்துக்கோ போகிறது மிக எளிய முறை, பருவக்காற்றுக்கள் பயன்படும். இதுக்கு இந்த பாட்டு ஒரு சான்று. நளியிரு முன்னூர் நாவாய் வட்டி வழி தொழில் ஆண்ட உறவோன் சோழ மன்னன். பட்டினப்பாலையில் சொல்கிறது இன்னொன்றும் சொல்கிறேன் கேட்டுங்க. வியாபாரம் எப்படி இருந்தது, அதாவது மேலை நாடுகளோடு காலின் வந்த கருங்கரை மூடை, அதாவது வண்டியில் வந்த மிளகு மூட்டை, நீரின் வந்த நிமிர்வரி புறவி, கடலில் வந்த நிமிர்ந்து நிற்கக்கூடிய கழுத்து மயிர் ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய குதிரை. பரின்னா வேகமானு அர்த்தம். பரின்னா அது விரைந்து ஓடக்கூடியதுங்கிறதால தான் அதுக்கு பரின்னு பேர். இப்போ முசிரிஸ் ஆவணம், அதாவது வியன்னா ஆவணங்கள், முசிரிஸ் பாப்பைரஸ், பெரிப்புலோசினுடைய குறிப்புகள், டாலமி பிளினி குறிப்புகள், பருவக்காற்றை பற்றிய புறநானூற்று பாட்டு, பட்டினப்பாலை, இவையெல்லாம் இவர்களுடைய கடல் ஓடுகின்ற திறத்தை வெளிப்படுத்தி காட்டுகின்றன. இது போன்ற குறிப்புகள் நிறைய இருக்கின்றன. எனவே தென்மேற்கு பருவக்காற்று அடிப்படையாக வைத்து கொண்டு கடலில் கப்பல் வழியாக வந்து ஒப்பந்தத்தின்படி நிலுவை இருப்பதை தண்டி கொண்டு போவதற்காக கொற்றன் வந்தான். ஒரு சுருக்கம் இது. கொற்றன் வந்தான். கொற்றன் என்பவன் தமிழன். கீழாண்ட சிகைங்கிற வார்த்தையை வச்சுக்கணும். பழைய கடனுக்கு உள்ள வட்டி நிலுவை அப்படின்னு பொருள் அதுக்கு. எனவே பழைய கடன் நிலுவையை வடகிழக்கு பருவக்காற்று வீசும்போது வந்தான். இங்கே எல்லாரிடமும் தண்டினான், வந்துட்டான்னு சொன்னாங்க. கடல் காற்று திரும்ப சாதகமாக இருக்கிறத பார்த்து தான் இவன் திரும்பி வரணும். அந்த மாதிரி அவன் திரும்பி வர்றதுக்காக இடைப்பட்ட காலம் சும்மா இருக்கான். இதுவரை நம்ம பேசியிருந்ததை ஒரு சுருக்கம், எல்லாவற்றையும் சேர்த்து ஒரு தொகுப்பு சொல்லிடவா? பாருங்கள், தமிழ்நாட்டிலிருந்து அது ஏதோ ஒரு துறைமுகம், அது எந்த துறைமுகம்ல புகார் துறைமுகமாக கூட இருக்கலாம். அங்கிருந்து
எகிப்துக்கு ஒருவன் போகிறான். கொற்றன் என்பவன் போகிறான். கொற்றன் என்ற தமிழ்நாட்டு மனிதன் போகிறான். அவனுக்கு எகிப்தில் அவனை எப்படி அடையாளம் காண்கிறார்கள்னா, வட்டி தண்ட வருகின்றவன் என்று சிகை கொற்றன் என்று அவனை அழைக்கிறார்கள். குடுமி வச்சிருந்தான், தலைமையில் இப்போ இருக்கிற மாதிரி அப்படி சிலிப்பிக்கிட்டு இருந்தான், அப்படியெல்லாம் இல்லை. அது வடமொழி. தமிழில் நிலுவையை சென்ற ஆண்டு கொடுத்த பணத்தை இந்த ஆண்டு வாணிகம் தொடர்பாக நிலுவையை வாங்குவதற்காக வருகிறான். அவ்வாறு வருகின்ற பொழுது அவனுக்கு 2 செய்தி. எகிப்துக்குள்ளே வந்த உடனேயே இவன் வருவான், இந்தா அப்படின்னு எடுத்து பணம் கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. வாணிகத்தில் எவ்வளவு நிலுவை இருக்கிறதுங்கிறது நமக்கு தெரியாது. அதனால் நாளைக்கு இன்னும் 4 நாள் கழித்து தர்றேன்னு சொல்லலாம். எகிப்துக்கும் தமிழகத்துக்கும் இருக்கின்ற இடைவெளி ரொம்ப தொலைவுங்கிற காரணத்தினால அவன் வந்துட்டு போகிறதுங்கிறது சரி நான் ஊருக்கு போய்ட்டு திரும்பி வர்றேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அதுக்கு காற்று வேறு வாய்ப்பாக இருக்கணும். ஒரிசா பால அவர்கள் சொல்லுகின்றதை போல கடல் நீர் ஓட்டம் வாய்ப்பு உடையதாக இருக்கணும். இதனால் அவன் சில நாள் தங்கி இருப்பான். சில நாள் தங்கியிருந்து முழுமையாக வட்டியையோ அல்லது நிலுவையையோ தண்டி கொண்டு போய்விடலாம் என்று சில நாள் தங்கி இருக்கிறான். அப்படி தங்கி இருக்கின்ற பொழுது பொழுது போடும் இல்லையா? அப்படி பொழுது போவதற்கு அவன் என்ன பண்ணுவான்? ஊர் சுற்றி பார்ப்பான். நான் சொன்ன மாதிரி தஞ்சாவூர் பெரிய கோயிலை போய் பார்க்கணும்னு போவான். தஞ்சாவூருக்கு போகிறவன் அது மாதிரி ஊர் சுற்றி பார்க்குறது பொழுதுபோக்கு எப்படி என்ற நிலையில் அவன் பிறவீடு போகிறான். இவன் போகிற காலத்திற்கு ஏறக்குறைய 3 நூற்றாண்டுகளுக்கு முன்னாலேயே பிரமிடு இருக்குது, அங்கேயே கட்டப்பட்டிருக்கிறது. அந்த பிரமிடுக்குள்ளே போய் பார்க்க போகிறான். அப்படி பிரமிடுக்குள்ளே போய் பார்க்கும்போது அவனுக்கு ஒரு புது இடத்தை பார்த்து ஒரு வியப்பு. இது அவனுடைய உளவியல். புது இடங்களில் போனால் நம்முடைய பெயர் எழுதுறது வழக்கம்ங்கிற மாதிரி இயல்பாக தோன்றுகிற ஒரு இயல்பு ஊக்கம், இன்ஸ்டிங்க்ட்னு சொல்கிறோம், ஒரு இயல்பு ஊக்கம். எனவே பேர் எழுதி வைக்கணும்னு நினைக்கிறேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி விரும்புவான் இல்லையா? இவன் உள்ளே நுழைஞ்ச உடனே கண்ணில் படுற மாதிரி ஒரு 4 மீட்டர் உயரத்தில், நுழைவாயிலினுடைய 4 மீட்டர் உயரத்தில் தன் பெயரை சிகை கொற்றன் வந்தான் கண்டான் என்று எழுதுகிறான். அது இருக்கு. இது 3ஆம் நூற்றாண்டு. இந்த பட்டியலில் இருக்கு பார்த்தீங்களா? இந்த எழுத்து எப்படியெல்லாம் வடிவடைப்பட்டு வந்திருக்கிறது என்று இந்த பட்டியலை பார்க்கலாம். இந்த பட்டியலில் சிகை கொற்றன் வந்தான் கண்டான் என்ற கிரேக்க பாணி, அவங்களுக்கும் கொஞ்சம் புரியணும் என்பதற்காக கிரேக்க வழக்கத்தின்படியே அவன் தன்னுடைய பெயரை எழுதுகிறான். அங்கே அவனுடைய பெயர் மற்றவர்கள் கண்ணில் படாமல் போய்விடக்கூடாது என்பதற்காக எதிரெதிர் சுவர்களில் எழுதுகிறான். நேராக நுழைஞ்ச உடனே பேர் தெரியும், திரும்பி வந்த உடனே பேர் தெரியும். பக்கச்சுவர்லையும் தன்னுடைய பெயரை சிகை கொற்றன் என்று எழுதுகிறான். ஆக இந்த உளவியல் அனைத்தையும் சேர்த்து ஒட்டுமொத்தமாக நாம் பார்க்கோமேயானால் சிகை என்பதும் தமிழ், கொற்றன் என்பதும் தமிழ், வந்தான் கண்டான், இந்த வாக்கியத்தில் உள்ள இந்த தொடரில் உள்ள அனைத்து சொற்களும் தமிழ் சொற்கள். தமிழ்நாட்டு மனிதன் எகிப்து நாட்டிற்கு ஏறக்குறைய 1900 ஆண்டுகளுக்கு முன்னால் அல்லது 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் போனான். இந்த 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்தே தமிழ்நாட்டுக்கும் மேலை நாடுகளுக்கும் ரோமானிய பேரரசுக்கும் உள்ள தொடர்பு என்ன என்று கேட்டால், தமிழ்நாட்டில் இப்பொழுது இருக்கின்ற கால ஆராய்ச்சியெல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லுகின்ற காலத்திற்கு முற்பட்ட காலத்திலேயே அரிக்கமேடு அகழ்வாய்வில் மது ஜாடிகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன. நான் முதல்லையே சொன்னது மாதிரி எகிப்தில் உரி என்று தமிழில் எழுதப்பட்ட ஒரு பானை ஓடு கிடைத்திருக்கிறது. எனவே அங்கேயும் வெளிநாடுகளிலேயும் தொல்பொருள்கள் கிடைக்கின்றன. வரலாறுங்கிறது
கதை இல்லைங்க, சான்றுகளை அடிப்படையாக வைத்துக்கொண்டு கிடைத்திருக்கின்றவற்றை முறையாக அறிவியல் மனப்பான்மையோடு ஆராய்ந்து, அறிவியல் நெறிமுறைகளில் ஆராய்ந்து கொடுக்கப்படுகின்ற ஒரு சுருக்கமான விளக்கம். அதனால நம்முடைய பழைமை அதில் இருக்கிறது. நம்முடைய முன்னோர்கள் முப்பாட்டன் எல்லாம் எப்படி வாழ்ந்தார்கள், எவ்வளவு சிறப்போடு இருந்தார்கள், நாமும் அவ்வளவு சிறப்போடு இருக்க வேண்டும். நம் எதிர்கால வழிமுறைகளையும் தலைமுறைகளையும் சிறப்போடு அமைப்பதற்காக இப்போ சிகைக்கொற்றன் என்ற கடைசியாக கிடைத்த ஒரு எழுத்து முறையை வைத்து பேசிக்கொண்டிருக்கிறோம். ஒரு ஆழமான கருத்துக்களை எளிய வகையில் அனைவரும் சென்றடையக்கூடிய வகையில் நீங்கள் எடுத்து சொல்லியிருக்கீங்க. அதற்கு அனைவரின் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. மேலும் சிகைக்கொற்றன் பற்றியும் தமிழர்களது தொன்மைகள் பற்றியும் கூடுதலான தகவல்களை தெரிந்து கொள்ள ஐயா ஆத்தா பன்னீர்செல்வம் அவர்களை கீழ்கண்ட எண்ணின் மூலம் தொடர்பு கொள்ளவும். நன்றி.